இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயா வந்து மீனுக்கு வெலை படுத்துட்டு மீன் பற்று கோயில்லையோன்னு சொல்லி பார்க்குறாரு பாருங்க. இந்த குடியிருப்பு பிரதேசங்களும் பாருங்க வெள்ளத்துக்குலாம் இருக்குது. அந்த போட்டே அழிஞ்சு போயிட்டுது. அம்மன் வைத்தியசாலை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளே தண்ணி வெள்ளம் நிற்கிது போல இருக்குது. எல்லாம் அப்படி வரிசையில் போயிடும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் இப்போ வீடியோ காட்டுற இடம் வந்து அம்பன் பகுதி தான் பாருங்க. தண்ணிக்குள்ள அப்படி எவ்வளோ வேலியெல்லாம் மூழ்கி இருக்குது. இதுகளில் வந்து வீடுகள், மக்களோட வீடுகள் பெரும்பாலுமாக இல்லை. காணி அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி நிற்கிது போல். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீனை தூக்கி கொண்டு வர்றார். நாங்கள் இது வாசலில் நிற்கிறோம். ஐயாவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்க போகுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதால் பஸ் எல்லாமே வந்து பிரயாணம் செய்கிற ரோட் பருத்துத்துறை மருதங்கனி வீதி. அனந்த் விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் எங்களோட வீட்டு வாசல்ல தான் நின்று இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன காணொலியை உங்களுக்கு தரப்போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இப்ப மழை காலம், எங்களோட வீட்டுக்கு முன்னாலேயும் மழை தண்ணி நிக்குது. ஸோ மழை காலம்ன்றதுனால இந்த பருத்தித்துறையில இருந்து மருதங்கனிக்கு போற வீதி வந்து எப்படி இருக்குது, இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கா இல்லையான்றதையும் காட்டிக்கொண்டு, அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதேசங்கள்ல வந்து அதிகமா இந்த நன்னீர் மீன்பிடியில ஈடுபடுற மக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி காலத்துல ஆறுகள் வந்து பெருக்கெடுத்து ஊர்மனைக்குள்ள வர்றதால அந்த மீன்களோட ஆதிக்கம் கூட இருக்குது. ஸோ அதனால அந்த மீன்களை வந்து பிடிக்கிற மக்களும் கூட, மீனவர்களும் கூட அந்த அழகையும் அதோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீதி அமைப்புகளையும் தான் நான் இன்றைக்கு காட்டப்போறேன். ஸோ இந்த பருத்தித்துறை மருதங்கனி பிரதான வீதியைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டப்போறேன். அந்த வீதியால செல்ற வழியில இப்ப வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப வயல்கள் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கு. அந்த வயல்கள் அழகு, இயற்கை எழில் கொஞ்சம் அழகு, அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கு காட்ட போறேன். ஸோ நீங்க ஆனந்த் விலாக் சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம எனக்கு ஒரு சப்போர்ட் தரணும்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோவை பார்க்கலாம். Anand vlog. Ampu ulankalai ampotu varaverkinrom unkalin ataravu en rumtevai. மருதங்கனிக்கு வர்றதுக்கு ஆனால் பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் நிறைய மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, பாதைகள் வந்து காப்பேட் போடப்பட்ட பாதை. ஸோ இதால் பஸ்கள் எல்லாம் பிரயாணம் செய்கிற பாதை தான். வானம் வந்து வேறு லெவலில் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ மாட்டு பண்ணைன்னு நினைக்கிறேன். ஸோ வரத்துக்கு மேய்ச்சி கொண்டு போயிடணும் பாருங்க. இப்போ வந்து வயலெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கு தானே. ஸோ அதனால் கட்டாக அப்படி அவுட்டு விடாமல் தாங்களே எல்லோரும் மேய்ச்சி கொண்டு போயிடணும் நினைக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இயற்கைன்றது ஒரு அழகு தானுங்க. மாடு அப்படி தண்ணிக்கு இறங்கி தண்ணி குடிக்கணும் பாருங்க. மனிதர் கூட இவ்வளோ அழகாக ஒரு லைனாக போக மாட்டேன். அங்கே ஒரு மாடு உண்டு, அந்த பயங்கரமான ஆழமான பகுதிக்கு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு ஏறி போகுது. அப்படி எல்லாம் அப்படி வரிசையில் போயிடும் பாருங்க. அப்படியே கோயிலையும் கும்பிட்டு கொண்டு தான் போயிடும் பாருங்க எல்லாரும். அதில் ஒரு அந்தோனியா எந்த சுருவம்னு தெரியல, எல்லாம் கும்பிட்டு கொண்டு போயிடணும். காலையால் கூப்பிட்டு கொண்டு போயிடணும். ஒரு தடவை சிக்னல் கொடுத்து கொண்டு போயிடணும் எல்லோரும்.
ரோட்டு எப்படியா பெருசாக எல்லா இடத்துலையும் இல்லை, கொஞ்சமாக சில இடங்கள் மட்டும் இப்படி குண்டும் குழியுமாக இருக்குது. நாரி காலத்தில் கொஞ்சம் சிரமம். இதால் என்னடா நடு ரோட்டில் குளம் வந்து யோசிக்காங்க, தண்ணி மாதிரி மழைக்கு பெஞ்ச தண்ணி நிற்கிது ரோட்டில். இப்போ நாங்கள் பெரிய குளத்துக்குள்ளால பைக்கு கொண்டு போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது அரசியல் பிரமுகர்கள் யாராவது யதார்த்தமாக பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கருணை காட்டி இந்த இடங்களுக்கு திருப்பம் செய்து விடுறாங்க. இந்த ரொம்பவும் சிரமமான ஒரு இடமாக இருக்குது பாருங்க. நீங்களும் சில வேளை இதனால் பயணிச்சிருப்பீங்க. நான் காட்டிட்டு வரதான் இந்த காட்டுத்துறையிலேருந்து மருதங்கணிக்கு வர பாதை, அதாவது நாங்கள் இந்த காணிக்கு போகிறதுக்கு வந்ததால் தான் இந்த பாதைகளையும் காட்டிக்கொண்டு ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மட்டும் இல்லை, ஆம்புலன்ஸும் பாருங்க பயணம் செய்யுது. ஸோ இதனால் இந்த பாதைகள் இவ்வளவு கரடு முரடாக இருக்கிறதுனால, அவசரமாக ஆம்புலன்ஸுகள் போய் வர பாதைகளாக இருக்கிறதால ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு பக்கமே அப்படியே ஒரு அடர்ந்த ஒரு என்ன சொல்கிற காடாக தான் இருக்குது. இங்கால வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுற மக்களும் இருக்கணும். இந்த பாருங்க இதில் தெரியுது, இந்த தண்ணிக்கெல்லாம் வலை படுத்திருக்கணும். ஸோ அதில் ஒரு அண்ணா வலை படுத்து கொண்டிருக்கிற போல் இருக்குது. இங்கால வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னீர் மீன்களை கொள்வனவு செய்கிற வாகனம், ஐசடிக்கிற அந்த வாகனம் நிற்கிது பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த வித்த மீன் வந்து பார்த்தீங்களா, அது ஜப்பான் திலாப்பின்னு சொல்கிறது. நீங்கள் உங்களோட ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து மீனுக்கு விலை படுத்துட்டு மீன் பற்று கோயில்லையோன்னு சொல்லி பார்க்குறாரு பாருங்க. ஐயா கையில் மீன் கொண்டு வர நினைக்கிறேன்னு பாருங்க. ஐயா கொண்டு வர மீன் எடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ காட்டின அந்த கூலர் வாகனம் நிற்கிது. ஸோ பார்ப்போம் ஐயா என்னென்ன மீன் கொண்டு வரேன்ற போல் ஆபத்தான ஒரு பகுதிக்குள்ள ஐயா வரன்னு பாருங்க. ஐயா மீன் இதை கொண்டுட்டு போல இருக்கு, இல்லாட்டி படுத்த வேலையை அவுக்க போகிற போல இருக்குது பாருங்க. ஏற்கனவே கட்டியிருக்கிற மீன் பிடிச்சு கொண்டு வந்து கட்டியிருக்கிறார் தண்ணிக்குள்ளே. ஸோ அதைத்தான் நான் விட்டு கொண்டு வர நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீனை தூக்கி கொண்டு வர்றார். நாங்கள் இது வாசலில் நிற்கிறோம். ஐயாவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்க போகுது. என்ன ஜப்பானா திலாப்பி என்ன பேர் ஐயா அந்த மீனுக்கு? திலாப்பி. ஜப்பான்ன்றது வேறு, திலாப்பின்றது வேறையோ?
ஜப்பானில் திலாப்பி தான் ஃபுல்லாக. இது வந்து தானாக உருவாகிறது இல்லாட்டி நீங்கள் முதல் மீன் குஞ்சில் விட்டது? அது தானாக உருவாயினா என்ன? அப்படி தானே. ஸோ திலாப்பி இது என்ன விலைக்கு வாங்கினோம் இப்போ? ஒரு கிலோ 600 சைஸின் படி எப்படி ஒன்றா இல்லாட்டி சும்மா ஒரு கிலோ மீன் 600 சைஸுக்கு தானே? கஷ்டம் தானே? எவ்வளோ கஷ்டம். காலம்பரை வந்து நீங்களா அது காலம்பரை 5 மணிலேருந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கிறீங்க வேலையில். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதால் பஸ் எல்லாமே வந்து பிரயாணம் செய்கிற ரோட் பருத்துத்துறை மருதங்கனி வீதி. பிரதானமான பாதை தான் இந்த பருத்துறை மருதங்கனி பாதை. ஸோ பாருங்கள், இதில் நிறைய இயற்கை வளங்களை கொண்ட இடம் தான் இந்த இடம். பாருங்கள், இதில் இயற்கையாக மீன். ஸோ அந்த நான் காட்டின மாதிரி இந்த மீன் எல்லாம் இந்த குளத்துலேருந்து தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து அம்பன் பகுதிக்கு கிட்ட வந்தோன்ருக்கோம். அந்த இடத்துல பாருங்க, இப்படியே மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணியெல்லாம் வந்து வீடுகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் மழை பெய்யுமே இருந்தால் மக்கள் எல்லாம் இடம்பெயர வேண்டி வரும். ஸோ மழையினால் எவ்வளவு சேதம்னு சொல்லி பாருங்கோ. மழையினால் நன்மையும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டார்கள். இந்த மழை பெஞ்சதுனால தான் இந்த நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடினோம். ஸோ இல்லையென்றா இந்த மீன்கள் பெருமளவில் வராது. பாருங்கள், இந்த வீடுகள்லாம் எவ்வளோ தண்ணிக்குள்ளே நீர் மூழ்கி கொண்டிருக்கின்ற. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் இப்போ வீடியோ காட்டுற இடம் வந்து அம்பன் பகுதி தான். பாருங்கோ, தண்ணிக்குள்ளே அப்படி எவ்வளோ வேலியெல்லாம் மூழ்கி இருக்குது. இதுகளில் வந்து வீடுகள், மக்களோட வீடுகள் பெரும்பாலுமாக இல்லை. காணி அங்கால ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி நிற்கிது போல். வைத்தியசாலை பாருங்க, வைத்தியசாலைக்கு வழியிலையுமே எவ்வளோ மலைக்கு தண்ணி நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. இது இருக்குது. இது அம்பன் ஆஸ்பத்திரி, அதாவது அம்பன் வைத்தியசாலை இந்த வாசல் பகுதி. ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் அப்படி வழியாக காட்டுங்க. அந்த போட்டே அழிஞ்சு போயிட்டுது. அம்பன் வைத்தியசாலை ஸ்கூல் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளே தண்ணி வெள்ளம் நிற்கிது போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் மழை வந்தால் வைத்தியசாலையும் வெள்ளத்தில் மூழ்கும் போல இருக்குது. இந்த குடியிருப்பு பிரதேசங்களும் பாருங்கள் வெள்ளத்துக்குள்ளான இருக்குது. நீங்கள்னு சொன்னால் ஒரு தோட்டம்னு நினைக்கிறேன்னு பாருங்கள். வாழை தோட்டம், அப்படி வாழை நெட்டுக்கு வச்சிருக்கணும். அப்படியே வந்து ஃபுல்லாகவே மலைக்குள்ளே மிதக்குது பாருங்க, வெள்ளத்துக்குள்ளே. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறதுலாம் மண் அடுத்த பிரதேசங்களாக இருக்குமோ இல்லாட்டி எனக்கு தெரியல. இந்த விளக்கம் தெரியாமல் இருக்கிறோம். அதை பாருங்கள், 2 பக்கம் வாழை வச்சு ஒரு அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமுமே ஒரு பிரியோசனம் வரும். நாங்கள் முதல் காட்டின இடம் வந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்து இங்கால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் மக்கள் குடியிருப்பு அண்டி வர்ற பிரதேசங்களில் வயல் இல்லாமல் வச்சிருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவ்வளோ ஒரு இயற்கை வளத்தை கொண்ட இடம் தான் இந்த இடம். தெரியுமா தெரியாது பாருங்க. இதுலேயும் வந்து இந்த நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுறாக்கெல்லாம் பாருங்கள், அதில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் அந்த நன்னீர் மீன்பிடியும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனியாக வீடியோவில் காட்டும். இப்போ வந்து நாங்கள் போகிற வழின்றதுனால காட்டிங்க. அப்படி இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, இயற்கை ஒரு கொடை என்று தான் சொல்லுவோம். ஐயா ஒரு வயலை பார்த்துட்டு வராது, இல்லாட்டி வீட்டில் இருந்து வராது. இயற்கை அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கலராக இருக்குது. இந்த மஞ்சள் கலரில் பார்த்தீங்களா, சமுத்தி சமுதாய அடிப்படை வங்கி அம்பன். இந்த அம்பன் வைத்தியசாலையை தாண்டி சமுத்தி வங்கியும் இந்த அம்பத்தில் இருக்குது. எல்லாமே பார்க்க போனால் ரொம்ப ஒரு இயற்கை அதிசயம் சொல்லுவோம். வயல்கள், மீன் குளங்கள் எல்லாமே அமைந்திருக்கு இந்த பிரதேசத்தில். அதோட வந்து பார்த்திங்கன்னா அங்கால கடற்கரை பிரதேசமும் இருக்குது. கடல், அதை குடத்தனை பக்கத்தில் கடல். அங்கால எல்லாமே வயல் நெல் விதைக்கப்பட்டிருக்குது பாருங்க. விவசாய நிலங்கள்லாம் பாருங்க.
பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடம்னு சொல்லி. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ எந்த இடம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம. இப்போ மருதங்கணியிலிருந்து அப்படியே மணற்காடு காண வந்துட்டோம். ஸோ மணற்காடு சந்தியில் பாருங்க ஒரு குளம் ஒன்று இருக்குது. இப்படி குளம் நாங்கள் காட்ட போனால் நிறைய குளம் காட்டியிருக்கணும். இதில் ஒரு சிறுபமும் இருக்குது பாருங்க. அங்கே ஒரு ஈச்ச மரம் உண்டு. ஸோ இதான் மணற்காட்டுக்கு போகிற பகுதி. ஸோ நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகள்லாம் ஈச்ச மரம் பார்த்துருப்பீங்க. இங்கே நிற்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணக்காட்டு சந்தியிலேயும் ஒரு ஈச்ச மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள். அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.